கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, பிரதான ஆசாரியராய் பரலோகத்தில் பிரவேசித்த சிலுவையின் அன்பு. எனக்காக அவர் பிரதான ஆசாரியராய் பரலோகத்திலே அவர் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலே கைவேலையாய் உண்டாக்கப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அல்ல, அவருடைய பரம எருசலேமாகிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் எனக்காக பிரதான ஆசாரியராய் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த அதிகாரத்தில் அநேக வசனங்கள், அநேக வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. அவைகளை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு, கவனிங்க வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு, அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், அங்கு அவர் பிரவேசிக்கல, கையினால் செய்யப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசியாமல், பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில், பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி அவர் என்ன செய்திருக்கிறாரா? பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்வோமா? உங்களுக்காக எனக்காக அவர் பரலோகத்தில் அந்த இரத்தத்தோடு கூட என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். சிலுவையில் என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன், எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன்னு அவர் பிரதான ஆசாரியராய், அல்லேலூயா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பலிபீடத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு அதிகாரம் உண்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிதவிக்கக்கூடாத இந்த உலகத்துக்குரிய பிரதான ஆசாரியன் நான் இல்லை, நான் உங்கள் யாவரையும் பரிசுத்தமாக்குகிற மெய்யான பரிசுத்த தேவனும் பிரதான ஆசாரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த அதிகாரம் முழுசையும் நான் சில வசனங்களை மேற்கோள் காட்டி ஆண்டவர் செய்த காரியங்களை நம்மோடு கூட ஆண்டவர் அந்த வசனங்களை வைத்து பேச விரும்புகிறார். ஆகவே 7வது வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம். பாருங்க, இது 2வது கூடாரம். அதாவது இஸ்ரவேல் காலத்தில் கூடாரம் தான் போடப்பட்டு இருக்கும். அதில் அந்த 2ஆம் கூடாரம் என்று சொல்லப்படுகிற கூடாரம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே தான் உடன்படிக்கையின் பெட்டி நிச்சயம் இருக்கும். இப்போ இந்த 2ஆம் கூடாரமாகிய பிரதான ஆசாரியன் மாத்திரம் நிச்சயம் வருஷத்தில் ஒரு தரம் மாத்திரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் என்ன செய்வார்? செலுத்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நடக்கிற கர்த்தர் எழுதி கொடுத்த நியமத்தின்படி இந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. என்னவாம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசை வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் என்ன செய்வானாம்? பிரவேசிப்பாராம். அந்த பிரவேசிக்கிற இடத்துல ரத்தம் என்ன செய்யப்படுகிறது? உள்ளே கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் எதை கொண்டு போகணும்? ரத்தத்தை கொண்டு போகணும். ரத்தத்தோடு பிரவேசித்து அதை தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் என்ன செய்வானா? அவங்களுடைய தப்பிதங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் அந்த ரத்தம் உள்ளே பிரவேசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்தில் ஒரு முறை என்ன செய்யணும்? ரத்தம் பிரவேசிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக ஏதாவது ஒரு ஆடு இல்லை ஏதாவது ஒரு கிடாரி மாடு என்ன செய்யணும்? பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். கவனிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் கொண்டு போகணும். இதே முறைமை தான், அதே காரியம்தான், ஆனால் ஒரே தரமாய் நிறைவேற்றப்படுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில். அல்லேலூயா. 10வது வசனத்தில் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், சீர்திருத்தம் உண்டாகும் காலம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? மறுபடியும் சீர்திருந்ததுக்காக ரத்தம் கொண்டு போகப்படணும். சீர்திருந்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. இந்த உலகத்திலே நடந்தது கொண்டு போன எல்லா பலிபீட பலியா இருக்கலாம், போஜன பதார்த்தங்களா இருக்கலாம், ஸ்நானங்களா இருக்கலாம், இவை எல்லாம் சரீரத்துக்கு ஏற்ற
அல்லேலூயா. என்னது? சரீரத்துக்கு ஏற்றதுக்கு மாத்திரமே தான், வேற எதுக்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இந்த ஒரு அதிகாரத்தில் அழகாக பிரித்து காட்டியிருக்கிறார். என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிற்பாடு உங்களுக்குள்ள நடக்கிறது என்ன, ரத்தம் சிந்துதலுக்கு முன்னாடி முறைமையின்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்ன. முந்தி பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வார்? பிரவேசிப்பார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரே தரம் மரித்து எனக்காக அவர் பரலோகத்தில் என்ன செஞ்சிட்டார்? பிரவேசித்திருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலோட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, என்னுடைய சரீரத்துக்கு மாத்திரம்தான் அந்த சடங்குகள், இந்த 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 சொல்கிற முறைமையெல்லாம் என்னது? பலி, போஜன பதார்த்தம், ஸ்நானம், இதெல்லாம் என்னன்னா என் சரீரத்துக்கு உண்டான சுத்தத்துக்கு மாத்திரம் மட்டும்தான். என் ஆவிக்கோ என் ஆத்மாவுக்கோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் முந்தி எந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸும் இல்லை, வேற எந்த ஒரு என்னுடைய அழுக்கை கழுவுறதுக்கு, என் உள்ளான அழுக்குகளை போக்குறதுக்கு ஒரு விதிமுறையும் ஒரு வழிமுறை கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்கள் சரீரத்துக்கானவைகளுக்கு மட்டும் அல்ல, உங்கள் உள்ளான மனிதனுக்கும் சேர்த்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என் ஆவி ஆத்மாவும் சுத்தமாக இருக்கிறது. என் ஆத்மாவுக்கு அவர் ஊழியம் செய்கிறவராய், என் ஆத்மாவை அவர் கரைதரையற்றதாய் காப்பாற்றுகிறவராய், என் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவராய் இன்று அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் முந்தி யாரும் இல்லை, முந்தி அப்படி ஒரு முறைமையே இல்லை. அதான் வசனம் அழகாக சொல்கிறது. இதையெல்லாம் இந்த கூட்டத்திற்காக சீர்பொருந்து மட்டும் அவர் செய்கிற காரியங்கள், பலிகள், ஸ்நானங்கள், இது எல்லாம் எதுக்குன்னா என்னுடைய சரீரத்துக்கு மாத்திரமே, வேற ஒன்றுக்கும். 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாய். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனம் அழகா, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய். ஆமே, அவங்க வசனம் அழகா சொல்றது, நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர். இந்த உலகத்தில் இருந்த ஆசாரியர்களில், பிரதான ஆசாரியர்களில் ஒருவர் கூட நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர்னு சொல்லி என்ன செய்யலை, போடப்படலை. ஆனால் கிறிஸ்துவை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதும்போது அங்கே எழுதப்படுகிறது, வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல. அல்லேலூயா. கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டியின் கூடாரத்தின் வழியாய், அதாவது அந்த 2வது கூறான வாசனம் பார்த்தீங்களா, மகா பரிசுத்த தலம். அது ஒரு மனுஷன் என்ன செய்வான்? கூடாரத்தை உருவாக்குவான். அந்த மனுஷனால் செய்யப்பட்ட கூடாரம், இந்த மனுஷனால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாய் அல்ல, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இவர்கள் இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, இந்த ஒரு மனுஷன் கட்டுற இந்த ஆலயத்தின் வழியாய் அல்ல, உன்னதமான தேவனுடைய ஆலயமாகிய அவருடைய சரீரத்தின் மூலமா என்ன செய்கிறாராம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார். ஆட்டுக்கடாவுடைய இரத்தத்தினால் அல்ல, ஒரே தரம் தன்னுடைய சொந்த இரத்தத்தை என்ன செய்தார்? உங்களுக்காக, எனக்காக. இந்த ப்ராசஸ்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க? எனக்காக. ஆமென். நான் எதிர்பார்க்கறதுல ரொம்ப சின்ன பதில் தான், எனக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா பதிலாயிரும். அல்லேலூயா. இவர் இந்த சொந்த ரத்தத்தை சிந்துவது எதற்காக? எனக்காக. பாழான போன பூமிக்கு அங்கேருந்து இங்கே வரணும்னு அவருக்கு ஒரு நெசசிட்டியும் இல்லை, ஒரு அவசரமும் இல்லை, ஒரு அவசியமும் இல்லை. ஆனாலும் அவர் வந்தது எதற்காக? எனக்காக. எனக்காக எல்லாவற்றையும் இழந்தார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயால எழுதப்பட்ட அந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து மட்டுமே 40 நாளும் பிரசங்கம் பண்ணலாம். ஆமென். எனக்காக அவர் அடிக்கப்பட்டுலேயே ஒரு 10 டாபிக் எடுக்கலாம். அதாவது ஒரு 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 கள்ளன் இல்லை ஏதாவது ஒரு பாவம், ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்றாற் போல் என்ன செய்து ஒரு தண்டனை இருக்குது. ஆனால் இவருக்கு மட்டும்தான் பாவத்துக்கு ஏற்ற தண்டனையும் அல்ல, ஒரு சின்ன தண்டனையும் அல்ல, இருக்கிறதுலே கொடிதான தண்டனை என்ன செய்கிறாங்க? கொடுக்கப்படுறாங்க. அடியும் ஒரு கல்லன் அகப்பட்டால் அந்த கல்லனை அடித்தாங்க, என்ன செய்யலை? ஆமாம், சிலுவையில் இருக்கும்போது எலும்பு முறிச்சாங்க,
மற்றபடி அவனுக்கு அடியெலாம் என்ன செய்யலை, தப்பிச்சு ஓட பார்க்குறான். அப்போ கூட 2 அடி அடிச்சு என்ன செய்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு குற்றமும் அறியலை, ஒரு பாவமும் செய்யலை, தீமையை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அங்கே விசாரிக்க போன இடத்துல அங்கே விசாரணை நடத்தின தலைவன் சொல்கிறான், இவரிடத்துல ஒரு குற்றமும் நான் காணவில்லையே, மரணத்துக்கு எதுவான ஒரு குற்றமும் இவரிடத்துல இல்லை அப்படின்னு விசாரிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்கிறார், இவரை குறித்து ஒரு குற்றமும் காணப்படவில்லை. நியாயஸ்தானத்தில் எழும்பி இவனுக்கு விரோதமாக அநேகர் சாட்சி சொல்கிறாங்க. அந்த சாட்சிலாம் சின்ன பிள்ளைங்க காரணம் சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது ஏற்புடையதாய் அல்ல என்று சொல்லி நிராகரிக்கப்படுகிற காரணங்களாக இருக்கிறது. ஆனாலும் அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் தாடி மயிரை போட்டு என்ன செஞ்சாங்களா, இழுத்தாங்க, அவரை கொட்டுனாங்களா. கொட்டுறது ரொம்ப அது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். அது மண்டையில் கொட்டும் பொழுது ரொம்ப நமக்கு கோபத்தை தூண்டும், ரொம்ப நமக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு விதமான வெறுப்பு என்ன செய்யும், கொண்டு வரும். ஆனால் உலகத்தை படைச்ச இரட்சகர் ஒருத்தர் என்ன செய்கிறான், கொட்டுறானா. கொட்டி உன் ஞான திருஷ்டினால் சொல்லு, யார் கொட்டினாங்க. இதெல்லாம் அந்த அடிகள் அந்த 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 கான்செப்டில் உள்ள எடுத்துகிட்டு வந்தோன்னா யோசித்து பார்த்தா, அப்பா யாரை அடிக்கிறது, யார் கொட்டுறது, யார் தொடுறது. ஆமே, ஏதாவது வசனம் இருக்குது, சிருஷ்டிகரை பார்த்து என்னை ஏன் படைத்தா என்று சொல்வது தகுமோ, உருவாக்கினவரை பார்த்து என்னை ஏன் உருவாக்குனன்னு சொல்கிறது தகுதியான வார்த்தையா, அப்படி சொல்லலாமா. ஆனால் இங்கே உருவாக்கப்பட்டது உருவாக்கினவரை கை நீட்டி அடிக்கிறது. எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. ஆனாலும் அதை உங்களுக்காக எனக்காக சகித்தார், அது உங்களுக்காக எனக்காக அவர் பொறுத்து கொண்டார். கொட்டும் பொழுது அவருக்கு ஞான திருஷ்டி இல்லையா, அவர் சிலுவையில் அறைந்த பொழுது இறங்கி வர திராணி இல்லையா, அவனை அடிக்கும் பொழுது அவர் பார்த்தாலே பஸ்பம் ஆயிடுவான், அவன் அடிக்கும் போது திரும்பி பார்க்க முடியாமல் இருக்கிறாரா, இல்லை, எல்லாம் முடியும். ஆனால் உங்களுக்காக எனக்காக அவைகளை அடக்கி கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு அடைக்கொள்ளாமல் என்ன செய்கிறோம், பீறிக்கிட்டு எழும்புறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் அவர் சகிக்க தன்னை அடக்கி கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கதை நல்லவர். 11வது வசனத்தில் அவர் அழகாக 11:12 சொல்கிறாரு, ஜீசஸ் என்ட்ரி, அவர் உள்ள என்ட்ரி அவரை குறித்து சொல்லும் பொழுது நன்மைக்குரிய பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், என் சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி எல்லா மனிதனுடைய மீட்புக்காக ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, நான் நித்திய மீட்புக்கு உடையவன், நான் நித்திய மீட்பை உடையவனாக இருக்கிறேன், நான் நித்திய மீட்பை உடையவளாக இருக்கிறேன். எனக்குள்ளே கிறிஸ்துவின் ரத்தம், ஒரே தரம் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 15ஆம் வசனத்தில், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, முதலாம் உடன்படிக்கை காலத்தில் மோசே இடத்திலே கர்த்தர் 10 கட்டளைகளை கல்லை எழுதி கொடுத்த அந்த முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நிறைய அக்கிரமங்களை இருந்தது. அந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, அவர் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வது, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். அல்லேலூயா. மோசையினால பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, பழைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இந்த பழைய கட்டளைகளை கொடுக்கப்பட்ட பொழுது இதில் அக்கிரமங்கள் நிறைய என்ன செய்தது. அநேக ஜனங்க இதை கீழ்ப்படியாமல் போகிறாங்க, இதை கை கொள்ளாமல் போகிறாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறார், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உடன்படிக்கை அவரோடு கூட அவர் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் அப்போ என்ன செய்யுது, அதே காலகட்டத்தில் நடக்கிறது. இப்போ 2 விஷயம் இருக்குது, ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று அக்கிரமம். அல்லேலூயா. இப்போ இந்த அக்கிரமத்தை ஒழிச்சிட்டு ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ அக்கிரமம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வர முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, அக்கிரமம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வராது. சொல்றீங்களா, அறிக்கை செய்றீங்களா? உங்களுக்கு நீங்களே உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, அக்கிரமம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வராது. ஏதாவது ஒன்று எடுபட்டே ஆகணும், அது எதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. ஒன்று ஆசீர்வாதம் இருக்கணும், இல்லை அக்கிரமம் இருக்கணும். ஒன்று
அனலாக இருக்கணும், ஒன்று குளிராக இருக்கணும். அனருமின்றி குளிருமின்றி இருந்தால் என்ன வந்துருமா? அல்லேலூயா, ஆமென். ஆமாம், ஒன்று என்ன செய்யணும்? அனல் இல்லைங்களா? ஆமாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று அக்கிரமம் இல்லை ஆசீர்வாதம், எது வரணும்? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரமத்தை அழிக்கணும், ஆசீர்வாதத்தை கடத்தணும். அல்லேலூயா. அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கடத்தணும் அப்படின்னா அக்கிரமம் அழியணும். இப்போ அக்கிரமம் அழியணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் தன்னை என்ன செய்யணும்? அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் அக்கிரமத்தை சுமந்து மரிக்கணும். ஆமென். இல்லைன்னா அக்கிரமத்தை செஞ்ச நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா பூமி வெறும் புல்லும் மரமும் தான் இருக்கும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த அந்த அக்கிரமத்தை தன மேலே சுமந்து கொண்டு தெய்வம் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். இங்கே அழகான வசனம், பழைய முதலாவது உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. ஆமென். சொல்லுங்க, என் அக்கிரமங்களை கிறிஸ்து நிவர்த்தி செய்து விட்டார். என் அக்கிரமங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு விட்டது. என் அக்கிரமங்கள் இயேசுவின் இரத்தத்திலே கரைந்து போயிற்று. என் அக்கிரமங்கள் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது. இனி எனக்கு அக்கிரமம் இல்லை, இனி நான் அக்கிரமம் செய்ய போகிறதும் இல்லை. அல்லேலூயா. சபையில் ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இனி என்ன செய்யக்கூடாது? அந்த பக்கமே போகக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, அக்கிரமம் நான் என்னைக்கு அக்கிரமம் செஞ்சேன் அப்படி யோசிக்காதீங்க. நம்ம செய்யாத அக்கிரமமே. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தனுக்கு விரோதமாக ஒரு சகோதரனை பகைச்சாலே அவன் மரண கொலைபாதகன், அவன் கொலைபாதகனாக மாறிடுறான். அல்லேலூயா. சகோதரனை கூட பிறந்தவனை என்ன செய்ய பகைச்சாலே அவன் யாரா? மனுஷ கொலைபாதகம், அவன் கொலைபாதகனாகவே மாறிடுறான். அவனை ஆண்டவர் அப்படி அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சிடறாரு? பகைச்சா, வெறுத்தா, அவனை ஏமாற்றினா, இப்படிலாம் என்ன காரியம் செய்தாலும் என்ன செய்கிறது? அங்கே அதுக்குடைய பலன், நீதி, அதோடைய முடிவு, அதோடைய பலன் என்னவாகுதுன்னா மரணம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது? கொலைபாதகம். அதுக்கு அந்த தவறுக்குண்டான ஈடான ஒரு சம்பவத்தை செய்தான். அல்லேலூயா. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் என்ன செஞ்சிச்சு? ஆமாம், பாவம் செய்த ஆயிற்று. என்ன செய்யுது வேதம்? அப்போ நம்ம எல்லாம் அநேக நேரங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அக்கிரமங்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அக்கிரமங்களை நான் நிவர்த்தி செய்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சிலுவை, நீங்கள் எப்போல்லாம் உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்களேன். அப்போல்லாம் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும். எனக்காக இந்த சிலுவை என்ன செஞ்சிருச்சு? எல்லாவற்றையும் செய்து முடித்தது. ஆமென். எனக்காக என் அக்கிரமங்கள் நீங்கிருச்சு சிலுவையில். என் அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே அவர் சொல்கிறார், நிவர்த்தி செய்தும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. அல்லேலூயா. எனக்காக அதை நிவர்த்தி செய்யணும்னா அவர் என்ன செய்யணும்? மரிக்கணும். மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள். யார் அழைக்கப்பட்டவர்கள்? சொல்லுங்க, நான் தான் அழைக்கப்பட்டவர். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இப்போ மத்தியத்தில் யார் ஆள்றா? அல்லேலூயா. ஆமா, நம்ம மத்தியத்தில் எப்பவுமே ஏசப்பா தான் இருக்கணும். ஆமென். எது மத்தியம்? ஐயரா, பாடியில் இதுதான் பாஸ்டர் மத்தியத்தில் இருக்குது அப்படின்றீங்களா? இல்லை, என்னுடைய மத்தியம், என்னுடைய சென்டர் பிளேஸ் எதுனா என் இருதயம். ஆமென். என் இருதயத்தை இயேசு தான் ஆளணும். ஆமென். அறிவு இங்கே என்ன செய்யும்? தோன்றும். ஆனால் ஞானம் இருதயத்தில் தான் என்ன செய்யும்? தோன்றும். அல்லேலூயா. என் இருதயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்தை நான் தான் ஆளணும். உங்கள் இருதயத்தை நான் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் இருதயத்தை எனக்கு தான் அப்படின்னு கேட்குறார். அவர் பொண்ணை, பொருளை, வைடூரியத்தை இதெல்லாம் என்ன செய்யலை? கேட்கல. நம்ம இருதயத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். அந்த இருதயம் தான் மத்தியம். என் மத்தியஸ்தரா என்ன செய்யணும்? அவர் எனக்குள்ள இருக்கணும். ஆமென். இருந்தாருன்னா புது உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என்ன செய்வேன்? இருப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் தான் அந்த புது உடன்படிக்கையின் அடையாளம். கிறிஸ்து எனக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் என்னை மீட்டெடுத்து அவரோடு கூட என்னை வைத்து கொண்டார். அல்லேலூயா. 19-20 வாசிக்கலாம்.
எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு காளைகளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்பும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொல்லி என்ன செய்தார் சொன்னார். இது பழைய உடன்படிக்கையின் அடையாளம். மோசே தான் என்ன செய்தார் சொன்னார். ஒரு ஆட்டுக்கடாவை வெட்டுவார், அந்த தண்ணியில் கொஞ்சம் போல ரத்தத்தை கலந்து அதோடு கூட ஈசோப்பை சேர்த்து என்ன செய்வார், எல்லா புக்கிலையும் எல்லாருடைய சிரசிலையும் எல்லா ஜனங்க மேலையும் தெளித்து இதுவே உங்களுக்கான உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு என்ன செய்தார் சொல்லுவார். அல்லேலூயா. இது பழைய உடன்படிக்கையின் ரத்தம். ஆனால் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னா 4ஆம் வசனத்துல அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்ப பழைய உடன்படிக்கைப்படி தெளிப்பின் ரத்தம் அல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற பரலோகத்தின் ரத்தம். அல்லேலூயா. 28ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ரத்தத்துல தண்ணியை தெளித்து ஈசோப்பினால் என்ன செய்வாங்க, தெளிப்பாங்க. அந்த தெளிக்கிற ரத்தம் அன்னையோட என்ன செஞ்சிடும், காஞ்சி மறைஞ்சு இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த பத்திரிக்கையில் பார்த்துருக்கீங்களா, மேலே கீழே சந்தனம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் வைக்கிறாங்க சொல்லுங்கள், ஏன் வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரில. அவங்க ஏதோ இது வந்து ஒரு சடங்கு, இது வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது பழைய உடன்படிக்கையின் அடையாளம். தெளிப்பாங்க. அதாவது ஈசோப்பில் என்ன செய்வார், மோசே ஜனங்கள் மேலே தெளிப்பார், போ இன்னையோட உன் பாவம் போச்சு. அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் வந்து நிற்பார், திருப்பி அவர் சொல்லுவார் இன்னையோட உன் பாவம். அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் வந்து திருப்பி இன்னையோட உன் பாவம் போச்சுன்னு சொல்லுவாரே தவிர ஒரு நாள் என்ன செய்யாது, அது அங்கே தான் இருக்கும். ஆனால் திருப்பி அடுத்த வருஷம் வந்தாலும் அதே தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே அப்படி இல்லை, ஒரே தரம் ஒரு மரித்து ஒரே தரம் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் பிரவேசிச்சிட்டார். பிரதான ஆசாரியம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவேசிக்கணும். ஆனால் என் தேவன் என்னுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் ஒரே தரம் பிரவேசிச்சிட்டாரு. அந்த பரலோகத்தில் ரத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியினால அவர் மீண்டும் வருவதற்கு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். 28ஆம் வசனம் கடைசியில் சொல்லுது, அவர் ஒரு தடவை மறிச்சு என்ன செஞ்சிட்டாரு, தமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. இவர் தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் ரட்சிப்பை அருளும்படி அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறது யாரு சொல்லுங்க, நானு. யார் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் நானும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை அருளும்படி என்ன செய்கிறாரா, 2ஆம் தரம் எப்படி வரா தெரியுமா, ராஜாதி ராஜாவா கெத்தா வருவார். அல்லேலூயா. அவரை பார்க்கிற கண்கள்லாம் கண்ணு தன்னால் அடி ஆடுமா. ஆமென். பார்க்கிற இருதயெல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு செய்யுமா. யார் இருதயம் தெரியுமா, முன்பதாக மரித்தவர்கள் எழுந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதே நாள் அதே அந்த வசனம் நிறைவேறும். யாரெல்லாம் அவரை அடித்தாங்களோ, யாரெல்லாம் அவரை ஆமாம் கொலை செய்கிறதுக்கு எவெல்லாம் வாரம் எடுத்து அடித்தானா எல்லா அந்த சிப்பாய் என்ன செய்வான், எழும்பும்போது இவர் பாவம் இல்லாதவர் என்ன செய்வார், வருவார். வரும் பொழுது அவரை அடித்த கண்கள் அவரை காணும், அவரை காயப்படுத்தின கண்கள் அவரை கொட்டி ஞானதிஷ்டனால சொல்லுன்னு சொன்னான்ல, அவன் கண்ணில் அவர் என்ன செய்யும், இவரை தானே நம்ம கொட்டினோம், ஞானதிஷ்டி வர சொன்னமே. அவன் முதல்ல கூப்பிட்டார், வாராசாங்க ஞானதிஷ்டி தானே உனக்கு யார் சொன்ன, அவன் பேர் என்னன்னு சொல்கிறேன். இப்போ 2000 வருஷம் கழிச்சு என்ன செய்வார், பேரை சொல்லுவார், ஐயா மன்னிச்சிருங்க. இன்னைக்கு மன்னிப்பு. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் வேலை மன்னித்திருக்கலாம், ஏன்னா அவனுக்கு அவன் ரத்தம் சிந்தினார். ரத்தம் நல்ல பேர். இங்கே வசனம் சொல்லுகிறது, எனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார், பாவம் இல்லாதவராய் பரிசுத்தமானவராய் அற்புதராய் உயர்ந்தவராய் ராஜாதி ராஜாவாய் அவர் எனக்காக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் அல்லேலூயா. ஆமென். மாரானாதா சீக்கிரம். ஆமென். எப்போ வருவாருன்னு தான் இருக்கு. ஐயா வந்துட்டினா இந்த இஎம்ஐ இல்லை, லொட்டு லோசுக்கு இல்லை,
ஒன்றும் இல்லை, நம்ம மாட்டுக்கு அனுமதி என்ன செஞ்சிடலாம், மத்திய ஆகாயத்தில் ரெக்க வேற கொடுத்துருவேன்றாரு. நம்ம சும்மாவே பறப்போம். வண்டி கொடுத்தாலே இங்கேருந்து, நான்லாம் இந்த ஸ்பெண்டரில் சென்னையிலேருந்து வந்தேன். ஏன்னா இப்படிலாம் என்ன செய்வோம், நம்ம சும்மாவே பறப்போம். ரெக்க கொடுத்தாருன்னா ஆமாம் எப்படியாவது பறந்து எங்கேயாவது என்ன செஞ்சிடலாம். ஆமாம், பரலோகம் ரொம்ப பெருசுன்னு வேறு சொல்கிறாரு. 1000 வருஷம் சுற்றினாலும் அந்த இடத்த சுற்றி முடிக்க முடியாதாமே. 1000 வருஷம் அரசாட்சி அப்படின்னா அப்போ பரலோகம் இல்லை லூயா. ஆமாம், வருஷந்தோறும் பறந்தாலும் என்ன செய்யலாம், ஆமாம் பரலோகத்தில் பறக்கிறவர்களாய் நினைக்கும் போதே ரொம்ப எப்போ போவோம் அப்படின்னு. அல்லே லூயா. மாறானாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. கர்த்தர் நல்லவர், உங்களுக்காக எனக்காக அவர் பாவம் இல்லாதவராய் வரப்போகிறார். ஏன் வரார் தெரியுமா? வசனம் சொல்லுது, உங்களை என்னை ரட்சித்து கொள்ளும்படியாய், இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாய். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை சுற்றிலுமா என்னை எதிர்க்கிறவர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. ஆனால் கர்த்தரோ கரத்தை நீட்டி என்னை அவர்களின் மத்தியிலிருந்து என்ன செய்தார், தூக்கி விட்டார். அந்த வசனம் நிறைவேறும். ஆமென். இந்த உலகம் நம்மை சுற்றி ஜலத்தினால நிறைந்த போல பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வருகிறார். ஆமென். ரத்தம் உங்களுக்காக எனக்காக ரட்சிப்புக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. கடைசி நாட்கள் அவருக்கு நம்மை எழுப்புகிறவராய் ரட்சித்து தூக்குகிறவராய் இருக்கிறார்.